பரலோக பூலோகராக்கினியே, ஆரணியத்தினோதையே, ஜாத்திரிகர்களின் பாதையே, எங்கள் அன்பான தாயே, நான் இந்த கண்ணீர் கணவாயிலே சஞ்சலமடைந்து துயர்கொண்டு அயர்வடைந்து ஆதரவின்றி பரிதவிக்கின்றேன். ஐயோ தாயே, உலகமாயானது என்னை கஷ்டப்படுத்துகின்றது. நாலு பக்கமும் தீமையும் துயரமும் வளைந்து என்னை பங்கப்படுத்துகின்றனவே. அரவின் வாய் தேரை போல் நடுங்குகின்றேனே, ஆலை வாய் கரும்பு போல நெருக்கப்படுகின்றேனே, அன்னையில்லா பிள்ளை போல அந்தரிக்கின்றேனே, புலியின் வாய் குட்டி போல் பரிதவிக்கின்றேனே, அம்பு தைத்த மான் போல அலறுகின்றேனே, அந்தர வழியில் அகப்பட்ட பாலன் போல திகைக்கின்றேனே. அம்மா தாயே, தஞ்சமன்றடைய இடமே இல்லை, ஆதரவளிக்க மனிதரோ இல்லை, ஆறுதல் உரைக்க அன்னையும் இல்லை. என் செய்வேன் தாயே, நீர் கரடி புலி வசிக்கும் இந்த கானகத்தூடே எழுந்தருளி இருந்து ஆதரவற்றவர்களையும் துன்ப துயரங்களால் பீடிக்கப்படுகின்றவர்களையும் கிலேசமுற்றவர்களையும் உமது சந்நிதிக்கு அழைக்கின்றீர். உமது இன்பத் துணியை கேட்டு உமதண்டையோடி வந்து நிற்கின்ற அடியார்களை கிருபை கண் கொண்டு பாரும். என் மேல் அன்பு கூறும், உமது திருச்சுதனை கோரும், என் இடர்களை தீரும், எனக்கு தேவையானவைகளை தாரும். மாமரியே, தயாபரியே, நான் உமது சலுகையால் அடைந்ததும் அடைகின்றதும் அடைய போவதுமாகிய சகல இகபர நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்லி என்னையும் எனக்கு சேர்ந்தவைகளையும் எனக்குள்ள யாவற்றையும் உமக்கு பாத காணிக்கையாக வைக்கிறேன். கடைசியாக என் அன்புள்ள தாயாரே, நான் உமது இன்பமான சந்நிதானத்தை விட்டு பிரிய இருக்கின்றதனாலே உமது பாதார விந்தத்தை முத்தி செய்து உம்முடைய ஆசீர்வாதத்தை கேட்கிறேன். அந்த ஆசீர்வாதம் என் மேலும் எனக்குள்ள யாவற்றின் மேலும் இருக்க கடவது. ஆமென்.